ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா, அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம இதில் அதாவது ஒரு பரிகாரம் மாதிரி, ஒரு தாந்திரிகம் மாதிரி செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது. நம்மளுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்த்துச்சுன்னா நம்மளுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்களே இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம பல வழியில் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அதில் சின்ன சின்ன நான் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துச்சா நிச்சயமாக அது எனக்கு சந்தோஷம்தான். அதில் சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை நாளில் என்ன செய்யணும்னா, கல் உப்பு வாங்கணுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் 8 to 9 இல்லை காலையில் 6 to 7 உப்பு வாங்குறதுங்கிறது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இந்த சனிக்கிழமையில் கல் உப்பு வாங்கி வீட்டில் வச்சோம்னா நம்மளுடைய கடன் தொல்லைகள் நீங்கும், பண வரவும் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சாஸ்திரத்தில். அதனால நீங்கள் சனிக்கிழமையில் கண்டிப்பாக உப்பு வாங்க. அது எப்போ வேணாலும் வாங்கலாம், சனிக்கிழமையில் வாங்கலாம். அதுமாரி நைட்டில் நம்ம தூங்க போகிறோம்ல, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட், உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் சின்ன பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டில் ஒரு தண்ணியை வச்சு, அந்த தண்ணியை என்ன செய்யணும், நம்ம கிச்சனில் வச்சுட்டு வந்துடணும். அதை அதாவது அந்த தண்ணியை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாளியில் அந்த தண்ணியை எடுத்து நம்ம எங்கே வைக்கணும், சமையல் அறையில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் அதை எடுத்து என்ன செய்யணும், நம்ம செடி வச்சுருப்போம், நிச்சயமாக வீட்டில் செடி இருக்கும், தோட்டம் இருக்கும், இல்லை தொட்டியில் செடிகள் வச்சுருப்போம், அதுக்கு ஊற்றிடணும். இப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை நம்மளுக்கு காமிக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். அதேமாரி சாமந்தி பூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் நடுவில் ஒரு குங்குமத்தை வச்சிடணுங்க. குங்குமத்தை வச்சுட்டு அதை பூஜை அறையில் சாமிக்கு, எந்த சாமிக்கோ வச்சுட்டு நீங்கள் இதுமாரி வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, அதில் மஞ்சளை வச்சு குங்குமத்தை வச்சு வழிபட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்குது, தீர்க்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு தலைவலி, சண்டை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்று, நீங்கள் எப்படியுமே செவ்வாய் வெள்ளி பூ போடுவீங்க, சாமந்தி பூ போடுவீங்க, அதில் ஒரு குங்குமம் வச்சு சாமிக்கு போட போகிறீங்க. இதில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் மாத்திரம் இல்லைங்க, பண வரவு இல்லைங்க, உங்களுடைய பிரச்சனைகள் சண்டை சஞ்சல்கள் தீர்ந்து நிச்சயமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.